Hi everyone, welcome back to my channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா யூசுவலி நான் ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிபெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன் என்னோட ஸ்கின் கண்டிஷனை பொறுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஃபேஸ் வாஷ் வந்துட்டு எப்படி இது ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து எப்படி வந்து ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணணும், எவ்வளோ நேரத்துக்கு வந்து அப்ளை பண்ணணும், எப்படி எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்க்ரப் வந்து பண்ணணும் தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். நம்ம ஸ்க்ரப்புங்கிறத பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன், அது வந்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு நான் வந்துட்டு எப்படி என்னோட ஃபேஸை வந்து நான் ஸ்க்ரப் பண்ணுவேன். யூசுவலி எல்லாருக்குமே எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ண தெரியும், ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் எப்படி பண்ணுறேன் அது ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி ஃபேஸ் ஸ்க்ரப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாமாத்தோட உப்டான் ஃபேஸ் ஸ்க்ரப் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். வித் டர்மரிக் அண்ட் வால்நட் எக்ஸ்ட்ராக்டட் உங்களுக்கு வந்து வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு அட் த சேம் டைம் நல்லா ஸ்கின்னை ஜென்டிலாக உங்களுக்கு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுது. உங்களுக்கு ஸ்கின்னை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் பண்ணி கொடுக்குது. நல்ல ஒரு பிரைட்டர் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குது. நல்ல ஒரு டேனும் வந்து ரெடியூஸ் ஆகுது உங்களுக்கு வந்துட்டு. இது பேரபன் எஸ்எல்எஸ் ஃப்ரீ ப்ராடக்ட், டெர்மடாலஜி ரெஜிஸ்டர்ட், சூட்ஸ் ஆல் ஸ்கின் டைப்ஸ். நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு இந்த வீடியோவில் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணணுமே எங்களுக்காண்டி நான் ஸ்க்ரப் வச்சு காட்டுறேன். நான் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் எந்த ஸ்க்ரப் வேணாலும் போய்க்கலாம். ஈவன் நீங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் பயோட்டிக்கோட பயோபப்பாயா ரீவைட்லைசிங் டேன் ரிமூவல் ஃபேஸ் ஸ்க்ரப், மை அல்டிமேட் ஃபேஸ் ஸ்க்ரப்ஸ் நீங்கள் அது கூட வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு. ஸோ இல்லை நீங்கள் கொஞ்சம் பிராண்டாக போய்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளம்மில் இருக்குது, லாக்மியில் இருக்குது, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாமாத்தில் இருக்குது, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸில் வந்துட்டு ஃபேஸ் ஸ்க்ரப் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சென் பொட்டானிக்காவில் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ எந்த மாதிரி ஃபேஸ் ஸ்க்ரப் உங்களுக்கு சூட்டாக இருக்குதோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஸ்க்ரப் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஒரு ப்ராப்ளம் ஃப்ரீ ஸ்கின்னாக இருக்குது, ரொம்ப உங்களுக்கு வந்து இல்லை ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னாக உங்களுக்கு வந்துட்டு இருக்குது, எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணால் ஒத்துக்கிறாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணாமல் இருக்கக்கூடாது, பண்ணணும். நீங்கள் வந்துட்டு பவுடர் எக்ஸ்ஃபோலியேஷன் கூட இருக்குது, பவுடர் ஸ்க்ரப் கூட இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ரொம்ப ஒரு ஜெல் பேஸ் ஸ்க்ரப் மாதிரி இருக்குது, அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் டெர்மடாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிக்கிறீங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ இன்றைக்கி ஃபேஸ் ஸ்க்ரப் நான் வந்துட்டு எப்படி என்னோடய ஃபேஸில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், எவ்வளோ நேரத்துக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறேன், ஸோ எந்த மாதிரி டெக்னிக்கில் யூஸ் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் பிகின் இந்த வீடியோ. நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்க்ரப் பீட்ஸ் வந்து ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்கணும். ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப பிகராகவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு, பிகாஸ் ஸ்கின் வந்து மைக்ரோ டியர்ஸ் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதனால் ஸ்க்ரப் வந்து நல்லா ஒரு நேச்சுரல் கிரீன்டான நல்ல ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கிறேங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மாமாத் ஃபேஸ் ஸ்க்ரப் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை கொஞ்சமாக எனக்கு தேவைப்படுற அளவு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப ஓவராகவும் எடுக்கக்கூடாது, கம்மியாகவும் எடுக்கக்கூடாது, ஸ்கின்னுக்கு தேவைப்படுற அளவு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. பிகாஸ் நான் வீக்லி ட்வைஸ் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரப் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இதோட ஸ்கின்னை நான் வந்து நல்லா அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரப் வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட் நீங்கள் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த சைடு நல்லா ஒரு 10 செகண்ட்ஸ் பண்ணிக்கிறங்க, இந்த செகண்ட் நல்லா ஒரு 10 செகண்ட்ஸ் பண்ணிக்கிறங்க, நோஸில் ஒரு 10 செகண்ட்ஸ், அப்புறம் ஃபோர்ஹெட் ஏரியாவில் ஒரு 10 செகண்ட்ஸ், அப்புறம் இந்த மவுத் ஏரியா சின்ன ஏரியாவில் ஒரு 10 செகண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு, இந்த கீழே ஒரு 10 செகண்ட்ஸ். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேஸ் ஸ்க்ரப். ஸோ எக்ஸ்ஃபோலியேஷன் உங்களுக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே இந்த ஸ்கின்ல அப்பர் லேயரில் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் லேயர்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகி நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஸ்கின் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்கள் போர்ஸ்லாம் கிளாக் ஆகிருந்து அதை வந்துட்டு அன்கிளாக் பண்ணி விடுது. உங்களுக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் நியூ செல் ஃபார்மேஷனும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ நல்லா ஜென்டலாக பண்ணிக்கிறங்க. நான் சொன்ன மாதிரி ஓவர் ப்ரெஷர் கொடுத்து இப்படிலாம் தேய்க்கக்கூடாது. ஸ்க்ரப்பை போட்டுட்டு ரொம்ப ஓவர் ப்ரெஷர்லாம் நீங்கள் வந்துட்டு கொடுக்கக்கூடாது. ரொம்ப மைல்டாக தான் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறங்க, அதாவது ஸ்கின்ல பட்டும் படாத மாதிரி. பிகாஸ் அந்த எக்ஸ்ஃபோலியேஷன் பீட்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸை வந்து நல்லாவே ஸ்க்ரப் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ அதனால் ஸ்க்ரப் பண்ணும்போது லிப் ஏரியா, ஐ ஏரியா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறங்க. பட் நான் டிப்ஸ் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிப்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன், அது லிப் ஸ்க்ரப்பாக ஒர்க் பண்ணும். ஸோ ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலாக சர்க்குலர் மோஷனில் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ்க்கு. ஸோ இதனால் லிப்ஸும் எனக்கு எக்ஸ்ஃபோலியேட் ஆகி நல்லா ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஸ்கின் வந்து கிடைக்கும். ஸோ இந்த நோஸோட கார்னர்ஸில், அப்புறம் அந்த நோஸில் இந்த ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட் வர ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறங்க, அப்புறம் அந்த போர்ஸ் இருக்கிற ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இதனால் நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். போர்ஸ் நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்கிளாக் ஆகும். இதனால் நல்ல ஒரு ப்ராப்ளம் ஃப்ரீ ஸ்கின் கிடைக்கும். உங்களுக்கு ஆக்னி, பிம்பிள்ஸ், ரெட்னஸ், பிரேக் அவுட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு வராது. ஓப்பன் போர்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு வராது. ஸோ நல்ல ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கிறங்க. ப்ளம்மோட க்ரீன் டீ ஸ்க்ரப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோட்டிக்கோட டேன் ரிமூவல் ஸ்க்ரப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாமாத் ஸ்க்ரப் நல்லாயிருக்கும். நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. யூ கேன் ட்ரை ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிராண்ட். ஹிமாலயாவில் கூட ஈவன் ஸ்க்ரப் இருக்குது. ஹிமாலயா விட உங்களுக்கு இந்த பயோட்டிக்கில் ஸ்க்ரப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த பப்பாயா டேன் ரிமூவல் ஸ்க்ரப் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள், ஓகே, எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட் ஆகக்கூடியது. இந்த மாமாத் ஸ்க்ரப்பும் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் போட்டுக்கலாம். எஸ்பெஷலி டேனை ரிமூவ் பண்ணுது, ஸ்கின்னை வந்து பிரைட்டன்ஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குது. ஸ்கின் டேனை ரிமூவ் பண்ணி ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி ஈவன் ஸ்கின் டோனும் உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுது. இது ஏற்கனவே சேனல் நான் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருப்பேன். நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபேஸ் ஸ்க்ரப் இது வந்துட்டு. ஸோ நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்கிறங்க. போட்டு மைல்டாக
ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலாக தான் இருக்கணும். போட்டு ப்ரெஷர் கொடுத்தோன்னா தேய்க்க வேணாம். மைக்ரோ டியர்ஸ் ஆயிடும் உங்களுக்கு வந்துட்டு. ஆக்னி ஸ்கார்ஸ் இன்னும் இருக்கிற ஸ்கேர்ஸை நம்ம ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கின்ல தழும்புகள் வரவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்கணும். பி கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதனால் போட்டு ரொம்ப நீங்கள் வந்துட்டு ஓவராக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணக்கூடாது. 1 மினிட் உங்களுக்கு போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் வந்து எக்ஸ்ஃபோலியேட் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின் தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னா நீங்கள் ஆல் ஸ்கின் ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாமாத்தை நான் சொன்ன மாதிரி இந்த பயோட்டிக் ஸ்க்ரப்லாம் ஆல் ஸ்கின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது தான். அதே மாதிரி இந்த ஓரியன்டல் பொட்டானிக்ஸோட ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் ஸ்க்ரப் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எம்கஃபினோட அந்த நேக்கட் அண்ட் ரா அந்த காஃபி ஃபேஸ் ஸ்க்ரப்பும் நல்லாயிருக்கும். கேப்பச்சினோ ஃபேஸ் ஸ்க்ரப், எஸ்ப்ரெஸோ ஃபேஸ் ஸ்க்ரப் எம்கஃபின் பிராண்ட்லேருந்து அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுள், ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டில், ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணாது. இந்த ஸ்க்ரப் வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா டைனி பீட்ஸ் நேச்சுரலான ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோங்க. அட் த சேம் டைம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் உள்ளது வந்து பார்த்துக்கிறோங்க. ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி உள்ளது பார்த்துக்கிறோங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அட் த சேம் டைம் நெக்குக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து டைம் விடுங்க. பிகாஸ் நெக்கை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஒரே மாதிரி காம்ப்ளெக்ஷன் கிடைக்கும். ஈவன் காம்ப்ளெக்ஷன், ஈவன் ஸ்கின் டோன் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஃபேஸ் ஸ்க்ரப் பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ அது மாதிரி நகம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கர் பாம்பு தான் நீங்கள் வந்து வச்சு நல்லா எக்ஸ்ஃபோலியேஷன் கொடுக்கணும் ஸ்கின்னுக்கு வந்துட்டு. இதனால் நல்லா எக்ஸ்ஃபோலியேட் ஆகும் ஸ்கின் வந்துட்டு. உங்களுக்கு அடுத்த நாள் காலைல எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சீரம், மாய்ஸ்சரைசர் நீங்கள் இதெல்லாம் போட்டு லாக் பண்ணிக்கலாம். அப்படின்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து போட்டு லாக் பண்ணி தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் வந்து வேக்கப் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். நல்ல ஒரு நியூ ஸ்கின் லேயர் உங்களுக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி இந்த டெட் ஸ்கின் லேயர் வந்து நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிட்டோம். அதனால் நியூ ஸ்கின் லேயர் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அட் த சேம் டைம் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ செல்ஸும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். போர்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா க்ளீனாக வரதுனால ஆக்னி, பிம்பிள், பிரேக் அவுட் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வந்துட்டு வராது. ஓகே, நான் இப்போ ஃபேஸை போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணிட்டு வந்தப்பறம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோயிங்காக இருக்குது. அட் சேம் டைம் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஸ்கின்னாகவும் இருக்குது. ஸோ ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை நீங்கள் வந்து வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு மைல்டாக வாஷ் பண்ணிக்கிறங்க. போட்டு ரப் பண்ண வேணாம். மைல்டாக ஜென்டலாக நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்ட் கிளாத் அதை வச்சு நீங்கள் ஃபேஸை வந்து நல்லா பேட்டிங் ஒரு டேபிங் மோஷனில் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வந்து தொடச்சிக்கிறங்க. ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு டவல் இந்த மாதிரிலாம் வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். அட் த சேம் டைம் ஃபேஸில் வந்து துணிலாம் அப்படி வச்சு ரொம்ப ரப் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்துட்டு. ஸோ ரொம்ப மைல்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ பேட்ரை பண்ணிக்கிறோங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ பேட்ரை மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் இல்லை ஃபேஸுக்கும் தனியாக நீங்கள் ஒரு கிளாத் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்துட்டு பேட்ரை பண்ணிக்கிறோங்க ஃபேஸும் வந்துட்டு. ஸோ அப்படி பேட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னும் டேமேஜ் ஆகாது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அந்த சாகிங் உங்களுக்குலாம் வராது. இப்படி நீங்கள் இது பண்ணி இழுக்கும்போது சாகிங்காக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பேட்டிங் மோஷனில் டேபிங் மோஷனில் நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிறதா. ஸோ இதுதான் இப்படி தான் நான் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய இருக்குது, பட் முக்கியமானது மட்டும் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். ஸோ ஸ்க்ரப் மட்டும் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பார்த்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிராண்டட் ஒன்றா, நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ஒன்றா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப கம்மியான மலிவான ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னுக்கு எடுத்துக்கிறாதீங்க. மலிவான விலையாக இருந்தாலும் பிராண்டடாக இருக்கணும், நல்லா பெஸ்ட் செல்லராக இருக்கணும். உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி உள்ள ஸ்க்ரப் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக நீங்கள் வந்துட்டு எங்கே அவைலபிளாக இருக்கும் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிளில் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நிறைய ஃபேஸ் ஸ்க்ரப்ஸ் வந்துட்டு வரும். உங்களுக்கு ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி உள்ளது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீக்லி ஃபேஸ் ஸ்க்ரப் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் மாஸ்க் போடுறதுனா மாஸ்க் போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் மாஸ்க் போடலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து நல்ல ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா நல்ல ஒரு ஹெவியாக திக் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் ஒரு ஜெல் பேஸ்டு, லோஷன் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னோட மாய்ஸ்சரை வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வந்துட்டு. ஸோ இதுதான் வந்து என்னோட டிப்ஸ். நீங்கள் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா அதுக்குள்ள மாதிரி மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஸ்கின் டைப்ஸ் மாய்ஸ்சரைசர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறணும். ஆக்னி ப்ரான் ஸ்கின் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறணும். ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் ஹார்ஷாக இருக்கக்கூடாது. ஸ்க்ரப் வந்து ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணக்கூடாது. இதுதான் மெயின் முக்கியமான டிப்ஸ் வந்துட்டு. ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். மாய்ஸ்சரைசரும் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் ஸ்க்ரப் பண்ண முடிச்ச பிறகு நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக வந்து மாய்ஸ்சரைசர் வந்து போட்டணும். அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ரூட்டின் மாதிரி கூட எடுக்கலாம். அதாவது ஸ்க்ரப்க்கு எடுத்து மாஸ்க் போட்டு அப்புறம் டோனர் போட்டு சீரம் மாய்ஸ்சரைசர் போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டோனர் போட்டுக்கூட மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். இல்லாட்டா நீங்கள் அப்படியே மாய்ஸ்சரைசர் போட்டுக்கூட லாக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு. பட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது யூஸ்வலி நீங்கள் அப்ளை பண்ணுற மாய்ஸ்சரைசர் அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இது என்னோட டிப்ஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. அது மாதிரி ஸ்க்ரப் நீங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து பண்ணிக்கிறங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு செல் ரினியூவல்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும். செல் ரினியூவல் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும். நைட் டைம் நீங்கள் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கிறங்க. அது வந்து ரொம்ப முக்கியம்.
அது மாதிரி நைட் டைம் ஸ்க்ரப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மாய்ஸ்சரைசரும் வந்து நைட் டைம் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூஸ்வல் அமௌண்ட் போடுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்துட்டு போட்டுக்கோங்க. அது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்கின் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா இன்னுமே உங்களுக்கு ஈரப்பதமாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். மாய்ஸ்சர் லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாஸ் ஆகாது. ஸ்கின்னோட இந்த மாய்ஸ்சர் லாஸும் உங்களுக்கு வந்துட்டு வராது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் வந்துட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஹேர் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஹேர் பேண்ட் வச்சு டைப் பண்ணிக்கிறீங்க, இல்லாட்டா ஒரு கிளிப் போட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கிறீங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதோ ஸ்க்ரப் பண்ணும்போதோ அது வந்துட்டு ரொம்ப முக்கியமாக, இல்லாட்டா அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்துட்டு ஹேரையும் சேர்த்து நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் கிளாத்தில் பேட்ரை பண்ணி எடுத்துக்கிறோங்க. பேட்ரை பண்ணி எடுத்துகிட்டு இன்ஸ்டன்ட்டாக நல்ல மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் சொல்கிறது இது போத் பாய்ஸ், கேர்ள்ஸ், மென், உமன் எல்லாருமே யூஸ் பண்ணுறது. டீனேஜர் ஸ்கின்லேருந்து மெச்சூர் ஸ்கின் வரை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணி எனக்கு கமெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. இல்லாட்டா நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ சும்மா நம்ம நார்மலாக ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டால் மட்டும் பத்தாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு கரெக்டான மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய் கைஸ்.